Hello friends, welcome to Super Kitchen. நம்ம இந்த வீடியோல ஆடி வெள்ளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரொம்ப சத்தா அதிக சுவையில பிரஷர் குக்கர்ல ரொம்ப ஈஸியா சட்டுன்னு எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அருமையான சுவையில இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட்டை ரொம்ப எளிமையா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக குக்கர்ல நான் மெஷரிங் கப்பால அரை கப்பு அளவுக்கு பாசி பருப்பு அளந்து இதுல சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்கக்கூடிய பருப்போட அளவு 100 கிராம். நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கப்போ டம்ளரோ எதை வேணாலும் அளவா பயன்படுத்திக்கோங்க. இப்ப இந்த பருப்பை சிறுவான அனல்ல ரொம்ப அடர்த்தியான நிறத்துக்கு சிவந்து வராத அளவுக்கு இது மாதிரி லைட்டா சிவந்து வர்ற அளவுக்கு வாசம் வர அளவுக்கும் வறுத்துக்கோங்க. இது போல பதத்துல வறுபட்டதுக்கு அப்புறமா பருப்பை வேற ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு 2 தடவை நல்லா இந்த பருப்புல இருக்கிற தூசு போற அளவுக்கு சுத்தமா கழுவி அதுக்கப்புறமா இதுல இருக்கிற தண்ணீரை ஒட்ட வடிச்சிட்டு இப்ப இந்த பருப்பு மட்டும் எடுத்து தனியா வச்சுக்கலாம். கழுவின இந்த பருப்பு அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா நல்ல ஒரு பெரிய சைஸ் அளவுடைய கேரட் எடுத்திருக்கேங்க. நான் ஒரு கேரட் தான் எடுத்திருக்கேன். இந்த கேரட்டோட அளவு பாத்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு இருக்கு. இப்ப இந்த கேரட்ல இருக்கிற மேல உள்ள தோலை மட்டும் நீக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சுத்தமா கழுவிட்டு இந்த மாதிரி துருவல்ல வச்சு நல்லா நைஸா துருவி எடுத்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரி துருவிட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா கேரட்டை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போட்டு தண்ணீர் சேர்க்காம பல்ஸ் மோட்ல விட்டு கொரகொரப்பாவும் அரைச்சது மாதிரியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பிரஷர் குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு துருவி வச்சிருக்க இந்த கேரட் துருவலை இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல இப்போ இந்த கேரட்ல இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு மிதமான தீயிலேயே வதக்கிக்கோங்க. வதக்கும் போது ஒரு விஷயம் கவனிக்கணும். நம்ம கேரட் வதக்க அதோட நிறம் டோட்டலாவே மாறி அப்படியே ஒரு லைட்டான எல்லோ கலருக்கு மாறி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து கழுவி வச்சிருந்த பாசி பருப்பை இது கூட சேர்த்துட்டு எந்த கப்பால பருப்பை மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பால 2 கப் அளவுக்கு திக்கான காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க 1 கப் பால் 1 கப் தண்ணீர் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 கப் பாலாவுமே நீங்க இது போல சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்க்காம முழுக்க பால் சேர்த்து செய்யும் போது ஸ்வீட்டோட டேஸ்ட் சொல்லவே வேண்டாங்க, சூப்பரா இருக்கும். சோ கூடுமான அளவு நீங்க பால் சேர்த்தே செய்ய பாருங்க. இப்போ குக்கர்ல இந்த பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு. குக்கரோட லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேம்லயே நல்லா ஒரு 2ல இருந்து 3 விசில் வரைக்கும் வரட்டுங்க. விசில் எல்லாம் வந்துட்டு இதுல இருக்கிற பிரஷர் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓபன் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம வேக வச்சிருந்த கேரட் பருப்பு ரெண்டுமே நல்லா சாஃப்டா பூக்க வெந்திருக்கும். இது பாருங்க, கைகளால எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரியான பதத்துல வெந்ததுக்கு அப்புறமா கரண்டியால இது போல அழுத்தி விட்டு மசிச்சு விடுங்க. மசிக்கிறேன்ட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து குழப்பா கொழன்னு வர அளவுக்கெல்லாம் மசிச்சிட கூடாதுங்க. ஓரளவுக்கு அங்கங்க பருப்பு தெரியற அளவுக்கு கொஞ்சம் பதமா இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சருக்கு மசிச்சுக்கோங்க. அடுத்ததா நீங்க எந்த கப்பால பருப்பை மெஷர் பண்ணீங்களோ அந்த கப்பால அரை கப்ல இருந்து 1/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்கக்கூடிய வெல்லம் நயமான வெல்லம், சோ டைரக்டா சேர்த்திருக்கேன். கூடவே அதே கப்பால 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு இப்ப இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லாவே ஒரு மிதமான தீயில வச்சுட்டு கலந்து விடுங்க. அப்புறம் இதுல வெல்லத்துக்கு பதிலா நாட்டு சர்க்கரை சேர்க்கறதா இருந்தாலும் தாராளமா சேர்த்துக்கலாம். அப்புறம் நீங்க சேர்க்கக்கூடிய வெல்லம் தூசு மண்ணு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தனியா வேற ஒரு பாத்திரத்துல வெல்லம் தண்ணீர் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்ல வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு வெள்ளை தண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்திருக்க வெல்லம் இதுலயே நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா அதே கப்பால அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது போல தேங்காய் சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட்டுக்கு எக்ஸ்ட்ராவான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்க அரை கப்ல இருந்து 1/4 கப் அளவுக்கு தாராளமா தேங்காய் துருவலை இது கூட சேர்த்துக்கலாம். இதுல தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியமான ஃப்ளேம்ல அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. இதுல அங்கங்க அப்படியே பபிள்ஸ் வந்துட்டு கொதிச்சு வெந்து வரும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அப்படியே நிதானமா அடங்கிட்டு குக்கர்ல அப்படியே ஒட்டி பிடிக்காத அளவுக்கு இந்த ஸ்வீட் அப்படியே தண்ணீர் எல்லாம்
வத்திட்டு இது போல நல்ல ஒரு ஹல்வா பதத்துக்கு திரண்டு வர்ற ஸ்டேஜ் வந்ததுக்கும் அப்புறமா கேஸ் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை இறக்கி கீழே வச்சிருங்க. அடுத்ததா கடாயில 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா முந்திரி பாதாம் சேர்த்து பொரி விட்டதுக்கு அப்புறமா உலர் திராட்சை சேர்த்து பொரி விட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கோங்க. உலர் திராட்சை சேர்க்கிற வீடியோ கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோ நீங்க கண்டிப்பா இதுல உலர் திராட்சை சேர்த்துட்டு செய்யுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்ல ஃப்ரை ஆனதுக்கும் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்வீட்டை இது கூட சேர்த்துட்டு கேஸ் தீய லோல வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த ஸ்வீட்டோட இந்த நட்ஸ் போய் ஒன்னு சேர்ற மாதிரி நல்லா ஈவனா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த ஸ்வீட்டை நல்ல மணமாவும் சுவையாவும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பச்சை கற்பூரம் இருந்தா சேர்த்துக்கோங்க. பட் நான் இதுல பச்சை கற்பூரம் சேர்க்கல, ஏலக்காய் பொடி மட்டும் தான் சேர்த்திருக்கேன். பச்சை கற்பூரம் சேர்த்து செய்யற பட்சத்துல கோவில கிடைக்கிற பிரசாதத்துல உள்ள நறுமணம் நமக்கு கண்டிப்பா இதுலயும் கிடைக்கும். ஃபைனலா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ஆடி வெள்ளி ஸ்பெஷல் ஸ்வீட். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையா இருக்குங்க. சோ நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே போல நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா சூப்பர் கிச்சன் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.